திரு சரவணன் சில முக்கியமான கருத்துக்களை சொன்னார். அதுக்கு பதில் வாங்கலாம் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட. அவர் கேட்குற கேள்வியில் ஒரு வேலிட் பாயிண்ட்டு, இந்த நீங்கள் 5 எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் எங்கள் உழைப்பு இருக்குது. நாங்கள் தான் பெரிய கட்சி. உங்களுக்கு இருக்கிற ஏஜென்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை விட எங்களுக்கு இருக்கிற கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அதிகம். அந்த உழைப்பை சுரண்டி விட்டு அதில் எம்எல்ஏக்களாக்கி விட்டு முதுகில் குத்திட்டு போகிறீங்களேங்கிற. இன்னைக்கு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தம்பி சரவணன் உருவாக்கியிருக்காப்புல. இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு வராமல் இருந்திருந்தா நீங்கள்லாம் வெள்ளை சட்டை போட்டு வந்திருப்பீங்களா? திமுகன்னு ஒரு கட்சி இருந்திருக்குமா? எம்எல்ஏ ஆயிருப்பீங்களா? எம்பி ஆயிருப்பீங்களா? அல்லது மந்திரி ஆயிருப்பீங்களா? சுதந்திர போராட்டத்தில் திமுக பங்களிப்பு என்ன? காங்கிரஸ்காரன் லட்சக்கணக்கான பேர் தெரியாத, ஊர் தெரியாத அவருடைய தியாகம், உழைப்பு, தன்னை அந்த வேள்வியில் அர்ப்பணிச்சுக்கிட்டு சுதந்திரம் வாங்கினா. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 43ல நீங்க என்ன தீர்மானம் போட்டீங்க? நாட்டுக்கே சுதந்திரம் வேணான்னு தீர்மானம் போட்டீங்க. நாங்க எங்க உழைப்புல வந்த சுதந்திரத்தை நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்ப யாருக்கு போட்ட பிச்சை? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தீங்க மக்களை? ராஜ்யசபா கொடுத்தோமே பிஜேபிக்கு எதிராக. அதான் உங்களுக்கு வாழ்வே நாங்க கொடுத்தோங்கிறோம். தமிழ்நாட்டு கணக்கு பேசுங்க சார். தமிழ்நாட்டு கணக்கு தான் சொல்றேன். தமிழ்நாட்டு தானே சேலத்துல மாநாடு ஓட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டாம் தீர்மானம் போட்டு தீர்மானத்தை முன்மொழிஞ்சு உங்க தலைவர் அண்ணா பேசினாரா இல்லையா? கிமுல பேசுறீங்க சார். கிபிக்கு வாங்க சார். எதா வேண்டாம் இருக்கட்டும். நாங்க இல்லைன்னா 95 எம்எல்ஏ இருக்கிற போது வெளியில இருந்து ஆதரிக்கிறா உங்களுக்கு ஆட்சி அது. உங்க வார்த்தையில சொன்னா நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? எதை கேட்டாலும் நாங்க போட்ட பிச்சைன்னா நீங்க பிச்சைக்காரன். அதனால தான் அப்படி சொல்றீங்க. கடுமையா சொல்றீங்க. அவங்க சொன்னதாங்க திரும்பி சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களே, அவர் மோதிக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சாராம் சரவணன். ஆமாங்க, ஒருத்தர் பாராட்டு சொல்ற போது நன்றி சொல்றதான பழக்கம். உங்களை பார்த்து நான் வணக்கங்கிறேன், நீங்க வணக்கங்க நல்லா இருக்கீங்க கேட்பீங்களா இல்லையா? மோடி விஜயை வெற்றி பெற்றார் என்பதற்காக வாழ்த்து சொல்றார், அதற்கு அவர் நன்றி சொல்றாரு. என்ன இருக்கு? ராகுலும் சொல்லியிருக்கிறார்ல, முதல்ல யாருக்கு சொன்னாரு? இல்ல சார், முன்னாள் அறிவிப்பே முதல் அறிவிப்பு மோடி கிட்ட இருந்து வந்துச்சு. அதுல ஒண்ணு இது என்னங்க சாதாரண நன்றி சொல்றது என்பது வேறு. திமுக அளவுக்கு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க, நன்றி சொல்றது வணக்கம் சொல்றது வேற. ஆனா விஜய் பகிரங்கமாக எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதான முக்கியம். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுறா இனிக்குமா? அவர் செயல்ல காட்டுறாரா? செயல்தான் பாருங்க, பாஜக பொறுத்திருந்து பாருங்கள். அவர் வெளிப்படையா சொல்லிட்டாருங்க, சொல்லிதாங்க தேர்தல் நின்னாரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, ரெண்டையும் சொல்லிட்டார். வேற யாரையும் சொல்லி இல்ல. அந்த மட்டும் அந்த அளவுகளை வச்சுட்டு பாருங்க, அப்ப புரிய எல்லாம் தெளிவா இருக்கும். ஓகே, இந்த நிலையில திரு விஜயை சந்திக்க காங்கிரஸ் குழு காத்து கொண்டிருக்கிறது. அப்கோர்ஸ் அவரை சந்திக்க அவங்க பனையூர் நோக்கி போயிட்டு இருக்காங்கிறத பார்க்கின்றோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு திமுக காங்கிரஸ் உறவு போயிடுச்சுன்னு நினைக்கிறதா, இல்ல தேசிய அளவில் இஷ்யூ பேஸ்ட் ஒருங்கிணைப்பு ஏதோ லெவலில் இருக்கும்னு நினைக்கிறதா? ஏன்னா 22 திமுக எம்பிக்கள் தேசிய அளவில் ஆன் இஷ்யூஸ் பிஜேபி எதிர்ப்புல முக்கியத்துவம் பெறுவாங்க. ஸோ நேஷனல் லெவலில் ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யூ நெயில்ட் இட்னு தான் நான் நினைக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அது இனிமேல் இதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த 2024-26 தேர்தல் கூட்டணியே எந்த மாதிரி நடந்தது, அதில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இன்றைக்கி தாவேகா ஒரு புதிய சக்தியாக வந்த பிறகு, ஏன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி எதை ஏம் பண்ணி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியா முழுக்க ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு கன்சாலிடேஷனுக்கு தான் போகிறாங்க. ஓபிசி கன்சாலிடேஷன் இல்லை, ஒடுக்கப்பட்ட ஒரு கன்சாலிடேஷன், ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் அதில் முழுக்க அவங்க அப்படி போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க தாவேகாவுடைய இந்த ஓட் பேங்க் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இவங்களுக்கு ஏன்னா இப்போ தாவேகா அவங்க கூட இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு புது சக்தியாக இருக்கும். அப்போ 2029க்கு அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போக முடியும்னு தான் பார்ப்பாங்க. இப்போ தாவேகாவுக்கு ஒரு நீங்கள் மைக்ரோ அனலைஸ் பண்ணும்போது எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் ரொம்ப கணிசமாக வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. முஸ்லீம் ஓட்ஸ், கிறிஸ்டியன் ஓட்ஸில் முழுசா வரல, திமுகவுக்கு ஒரு பிளாக் போயிருக்கிறீங்க. ஆனால் தாழ்த்தப்பட்டவருடைய ஓட்டு தாவேகாவுக்கு ரொம்ப நிறைய வந்திருக்குன்னு அசியம் பண்ணிக்கலாம். ஆமாம், சபால்டன் பீப்புள் ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோரில் அதிகாரத்துக்குள்ளே வராத மக்கள் இருப்பாங்கல்ல. அதிகாரம்னு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் இதுவரை ஒரு 100 கோடிக்கு மேலே ஒரு பொலிட்டிக்கல் மணியை ஹேண்டில் பண்ணுற ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா? நம்ம அந்த மாதிரி பேசுவோம். அந்த மாதிரியான மினிஸ்ட்ரிஸை என்னென்ன கம்யூனிட்டிஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கு, யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓட் பேங்க் நமக்கு கணக்கு இருக்கும். இந்த ஹெவி வெயிட் போர்ட்ஃபோலியோஸை ஹெவி வெயிட் யார் பார்த்துருக்கா
அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, ஏன்னா அரசியலை வந்து யூ கேன் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் இன் மெனி இன்னொன்று சார், இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தா எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த அமைச்சர்கள் ரொம்ப ஈஸியாக கேண்டிடேட்ஸை மாற்றிடுறாங்க, அமைச்சர்களை சார் தூக்கிடுறாங்க. 2 தேர்தலுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். 2 அல்லது 3 தேர்தலுக்கு மேலே பெண்களுக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு இவங்களெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி சார். அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது அதாவது சார், ஒரு முறை அமைச்சராக இருந்து அடுத்த முறை எம்எல்ஏவாக இருந்தால் நிச்சயமாக அவர் மந்திரி பதவியில் இருப்பாருன்னு சொல்லலாம். ஆனாலுமே கூட அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 2 அல்லது 3 முறைக்கு மேலே அந்த தொகுதிகளில் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கே விடாமல் இருவரும் கழகங்களும் பண்ணதோட விளைவு வந்து இன்றைக்கு தாவேக்கால வந்து இது பெரிய அளவில் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. நேற்றைக்கு அகில இந்திய அளவில் இருந்த பெரிய பெரிய இந்த மிக்ஸ்ல அதிமுக வரும்போது அது அதிமுகவனுக்கான கெயின் லாசஸ் என்ன, காங்கிரஸ் இதுல இருந்து எப்படி பலன் பெறுதுங்கிறத பார்க்கலாம். அதிமுக வருதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.